அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசி அன்பர்கள் 26/4/2026 முதல் 2/5/2026 வரை சித்திரை மாதம் 13 முதல் சித்திரை மாதம் 19ஆம் தேதி வரை கொண்டான மிதுன ராசி அன்பர்கள். மிதுனம் என்றாலே நேர்மை, இரட்டையர் அனைத்தும் சொல்லக்கூடியவர்கள். மிதுனத்தில் அமர்ந்த குரு அருளாட்சி செய்து கொண்டே இருக்கிறார். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேது திங்கட்கிழமை மேல் கன்னிராசி 4ஆம் இடம் செல்வார். 2ஆம் அதிபதி. ஆகவே 2ஆம் அதிபதி கேதுவுடன் இணைந்து செயலாற்றும் போது மனதில் பயமின்றி செயல்படக்கூடிய தன்மை கொடுத்தாலும், மனதில் பயமின்றி செயல்படக்கூடிய தன்மை இருந்தாலும் பிறருக்கு தவறான நோக்கத்தோடு பார்க்கக்கூடிய தன்மை உங்களுக்கு கொடுத்துரும். ஆகவே பிறர்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கணும். அடுத்தவர்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கணும்னா கேது பகவான் உங்களுக்கு சந்திரனோட இணையும் போது அந்த குறைபாடு நட்பு ரீதி உருவாகும். இந்த குறைபாடு களையணும்னா நம்ம சற்று காலம், சிறிது காலம் ஒதுங்கி இருப்பதே சிறந்தது. உறவாக இருக்கட்டும், நண்பராக இருக்கட்டும், சக ஊழியர்கள் நம்மளுக்கு மேல ஒரு பழி போடாமல் இருக்கணும். அவர்கள் இல்ல பழி சொல்லுக்கு ஆளாக வேண்டி வரும். இந்த வாரம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை அருமையான காலமே என்று சொல்லலாம். மிதுன ராசி என்பது சூரிய பகவானும் புத பகவான் ராசிநாதன் 11ஆம் இடத்துல வரலாட்சி செய்து கொண்டு இருக்கும் போது லாபமே லாபம் கிடைக்கும். 10ஆம் இடத்துல சனி செவ்வாய் தொழில் மேன்மை அடையக்கூடிய தன்மை, ஜெயிச்சலாண்டா அப்படிங்கிறது தவறாம முடிவுக்கு போகாமல் சரியான தருணத்தில் நீங்க எடுக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கொடுக்கும். அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்பு உருவாகும். அரசாங்க சம்பந்தப்பட்ட தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும். அதனால உங்களுக்கு ஒரு பெரிய ஆதாயம் பிற்காலத்தில் உருவாகும். ஆகவே ஒரு பெரிய நபர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து செயலாற்றக்கூடிய தன்மை கொடுக்கும். உங்க புதன் பகவானும் சூரிய பகவான் இணைந்து இருக்கும்போது தனப்பிராப்தம் அதிகரிக்கும். நீங்க செய்ய வேண்டிய தொழில வெற்றி பெறக்கூடிய தன்மை கொடுக்குது. பெரிய அதிகாரி ஆகலாம், பெரிய தொழில் அதிபர் ஆகலாம். அத்தனைக்கும் இறைவனே உங்களுக்கு உறுதுணையாக இருந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆகவே குரு பகவான் ஆட்சி பலத்தோட இருக்கிறாரு, ஜென்ம குருவாக இருக்குது. நம்மளுக்கு ஏதாவது பாதகமான ஒரு பாதகம் இந்த வாரத்துல கொடுக்காது. உங்க ராசிநாதன் 11ஆம் இடம் வரும்போது முயற்சி ஸ்தானத்துல இருந்து பார்க்கும்போது கேது பகவான் சந்திர பகவான் இணைந்து செயலாற்றும் போது உங்களுக்கு ஒரு பகவானுக்கு உங்களுக்கு நன்மையை செய்து கொண்டு இருப்பார். ஆகவே கேது பகவானுடைய தன்மை உங்களுக்கு பாதகமாக இருந்தால் உடல் ரீதி சற்று பாதகம் கொடுக்கும். ராகு உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கும்போது பாக்கியஸ்தானத்துல ராகு இணைந்து செயலாற்றுகிறார். மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எப்பண்டா தீரும் அப்படிங்கிறது உருவாக்கிட்டே இருக்கும். மனக்குழப்பம் உங்களுக்கு தீர்றதுக்கு உண்டான மார்க்கத்தை நீங்க தேடிக்கொண்டே இருப்பீங்க. எது செய்யணும், எது உடணும், எது பிடித்து வைத்துக் கொள்ளணும்ங்கிறது உங்களுக்கு இந்த ராகு பகவான் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இதுல நீங்க மீண்டு வர்றதுக்கு தயாராக இருக்கணும். ஆகவே சொல்யூஷன் என்ன, நம்மளுக்கு என்ன கிடைக்குது, என்ன மாற்றம் கிடைக்குது, அந்த மாற்றத்துக்கு உண்டான வழி நம்ம உங்களோட ராசிநாதனே கொடுப்பார். இந்த மாற்றத்துக்கு உண்டான தன்மை உங்க ராசிநாதன் கொடுத்துட்டு வரும்போது நீங்க ஜெயமே அப்படிங்கிறது சொல்லலாம். திருமண வாழ்க்கை நல்ல அமையும். கணவன் மனைவிக்கு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். கணவனால மனைவிக்கும், மனைவினால் கணவனுக்கும் ஒரு பெரிய அனுகூலம் கிடைக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். அதே போல் நீண்ட காலமாக வரன் பார்த்து கொண்டே இருப்பவர்கள் மிக விரைவில் திருமணம் நடக்கக்கூடிய தன்மையும் கொடுத்து கொண்டே இருப்பாருங்க. உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்து இருக்கும்போது தேவையில்லாத விரை செலவு பண்ணாமல் இருப்பது சிறந்தது. ஒரு நல்ல கிரகம், சுப கிரகம் சொல்லக்கூடிய கிரகம், பாவ கிரகமா இருந்தாலும் சுப கிரகமா இருந்தாலும் ஒரு விரயஸ்தானத்துல வரும்போது அதுக்குண்டான விரயத்தை கொடுப்பார். ஆகவே அந்த விரயத்தை தேவையில்லாத செலவினங்கள் தவிக்க வேண்டும். ஆகவே இந்த நேரத்தில் நீங்கள் புதிய இடம் வாங்கி கொள்ளலாம், வாகனங்கள் வாங்கி கொள்ளலாம்,
ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொள்ளும் போது உங்களுக்கு சுப செலவாக மாறும். பிறர்கிட்ட கடன் கொடுத்து ஏமாறக்கூடாது. எந்த இடத்துலையும் நீங்கள் டெபாசிட் செய்யாமல் இருப்பது சிறந்தது. ஒரு தனியார் துறையில் ஏதேனும் ஒரு தொகையை நம்ம முதலீடாக செய்தால் பிற்காலத்தில் நம்மளுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்குமே அப்படின்னு நீங்கள் எண்ணும் போது பிற்காலத்தில் அது பாதகமாக வராமல் இருக்கணும்னா சுப செலவாக மாற்றிக்கொள்ளணும். ஆகவே வீடு சம்மந்தப்பட்டதில் கவனம் செலுத்தி வீடு வாங்கலாம், புதிய வண்டிகள் வாங்கி கொள்ளலாம், நகைகள் வாங்கி கொள்ளலாம். ஆகவே அத்தனை நம்ம பெறக்கூடிய தன்மை கொடுக்கணும். ஆகவே சுபத்தன்மையை நம்ம பிரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனால் மூலம் ஒரு சுபத்தன்மையை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஜென்ம குரு ஜென்மத்தை பால் அப்படின்னு சொல்லுவ பழக்கம். இருக்கும் இடத்துல குருக்கு எந்த விதமான பலன் கிடையாது. அதுவும் சுக்கிரன் 12ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் 12ல மறைகிறார். அவ எதனால் நம்மளுக்கு ஆதாயம், ஆனா உங்க ராசிநாதன் சூரியன் சேர்த்து கொடுப்பாங்க. அதே போல் சனியின் செவ்வாய் தொழில மேன்மை அடைகிறதுக்கு வழியும் கொடுக்கும். அப்ப வரவுக்கும் செலவுக்கு சமமாக பாவித்து செயலாற்றணும். அதிகமான கடன்கள் வாங்காமல் இருக்கணும். 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அப்ப இந்நேரத்துல ஒரு பெரிய கடன்லாம் வாங்கி கொள்ளாமல் இருப்பது சிறந்தது. ஆகவே சனி உங்களுக்கு தடுத்துவார், கடன் வாங்க தடுத்து கொண்டே இருப்பார். ஆகவே சூரியன் உங்களுக்கு கடன்காரன் ஆகக்கூடிய தன்மையும் கொடுப்பார். முயற்சி ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய 3ஆம் அதிபதி லாபத்தில் இருக்கிறது. மன வேகம் அதிகரிக்கும், தைரியம் அதிகரிக்கும், விடாப்பிடியாக இருந்து செயலாற்றக்கூடிய தன்மை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்து 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 அடுத்துன்னு போகணும். நான் இந்த தொழில இருக்க செய்யணும், இதை அடைந்தே தீரணும், ஜெயிச்சே ஆகணுங்கிறது ஒரு மன வைராக்கியத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் போது உங்களுக்கு தைரியசாலியாகவே செயலாற்றுவேன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.